ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மி அண்ட் பூமி கிச்சன்ஸ். இப்போ நம்ம சூப்பரான நெய்ச்சோறு செய்ய போகிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சகருக்கான ரெசிபி சூப்பராக செம்மையாக செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு குயிக்குன்னு அருமையாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் சூடானதும் நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ குக்கரில் தான் வந்துட்டு இந்த ரைஸ் வந்துட்டு செய்ய போகிறோம். ஆல்ரெடி நெய்ச்சோறு செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு வந்து நெய்ச்சோறுலேயும் மீல் மேக்கர் போட்டு செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மீல் மேக்கர் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ பாருங்கள், நம்ம என்னென்னலாம் சேர்க்க போகிறோங்கிறத இங்கே வச்சாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் கல்பாசி, அப்புறம் பிரிஞ்சி இலை, அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா மிளகு, இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம வெங்காயம் வந்துட்டு சேர்க்கணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததும் நல்லா வந்துட்டு வெங்காயம் தக்காளியோடு அப்படியே கலந்து வர மாதிரி கலரி விட்டுக்குருவோம். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மீல் மேக்கர்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம். அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு வந்து வெறுமனே கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல வாசனையை கொடுக்கும் உங்களுக்கு, அதனால் கொஞ்சம் போல் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லியுமே வந்துட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நான் ஏன் முதலையே போடலைன்னா ரொம்ப வதங்கி அப்படியே குழுக்குழுன்னு ஆயிரும். ஸோ அதனால தான் மேலாப்பில் வந்துட்டு போட்டிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரிசி வந்து சேர்த்து குக்கரை வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வைக்க போகிறோம். ஒரு 2 விசிலில் சூப்பரான பாய் வீட்டு நெய்ச்சோறு கம கம்மன்னு ரெடி ஆகிடும். அரிசி எடுத்துகிட்டு வரேன். அரிசி வந்து நான் 3 கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். அப்போ 3 கப் அளவுக்குனா 6 கப் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்க்கணும். தண்ணி வந்து அளந்து எடுத்துகிட்டு வரேன். 6 கப் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துருவோம். அவ்வளவுதான். இப்போ நம்ம இதை கலந்து விட்டுட்டு அப்படியே வந்து குக்கரை வந்துட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், குக்கரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. 2 விசிலில் வீடே மணமணக்கும் கமகமக்கும் பாய் வீட்டு நெய்ச்சோறு தயாராகிடும். வெயிட் பண்ணுவோம். 2 விசில் வந்துருச்சு. மணக்க மணக்க நெய்ச்சோறு கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு. வேறு லெவலில் இருக்குங்க. வீடே மணக்குதுன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சகருக்கு நாங்கள் இந்த சாப்பாடு தான் சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக அருமையாக டேஸ்டியாக இருந்துச்சு. இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.